வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் ஆழ்வார்களின் வரலாற்றை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஆண்டாளின் வரலாற்றை பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாதம் புறம் நட்சத்திரத்தில் பெரியாழ்வாரின் மகளாக அவதரித்தாள். ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரம். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாள். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு மலர்களை கொய்து மாலைகள் தொடுத்து கொடுப்பதையே தனது கடமையாக கொண்டார். ஒரு நாள் தோட்டத்தில் பூ பறிக்க சென்றபோது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார். ஆயர்குல பெருமைகளை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராக இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டாள். தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாகவே நினைத்து பாவனை செய்து வந்தார். கோயிலில் பெருமாளுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளா தான் இருக்கிறோமா என்று கண்ணாடி முன் நின்று பாவனை செய்து பார்ப்பாள். அவர் மகிழ்ந்த பின்னர் திரும்பவும் மாலைகளை கொண்டு போய் வைத்து விடுவார். இதனால் கோதை சூடிய மலர்களையே பெருமாளுக்கு சூடப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலைகளை ஒதுக்கிவிட்டு புதிய மாலையை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு பெருமாள் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளையே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கூறினார். இதனாலேயே சூடி கொடுத்த சுடர்கொடி எனவும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறாள். கோதை திருவரங்கப்பெரு கோயிலில் உள்ள பெருமாளையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாமல் கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றிய பெருமாள் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்க கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று பெருமாளுடன் கலந்துவிட்டார். மேலும் ஆண்டாள் தனது 15ஆம் வயதில் இறைவனை இரண்டுற கலப்பதற்கு முன் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என 2 பிரபந்தங்களை பாடியுள்ளார். திருப்பாவையில் 30 பாடல்கள் கொண்டது. ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாகவே நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்புதான் திருப்பாவை. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் உள்ளன. அதில் நாச்சியார் திருமொழியில் ஆயனை மனம் செய்து கொள்வதாக தான் கண்ட கனவை தோழிக்கு கூறுவது போல பாசுரங்கள் அமைந்திருக்கும். அதில் ஒன்று, வாரணமாயிரம் சூழ வளஞ்செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரணப் பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான். கல்யாண குணங்கள் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணன் 1000 யானைகள் புடைசூழ ஊர்வலமாக வருவதால் எதிரெதிரே பொன்மயமான பூரண கும்பங்கள் வைத்து நகர் முழுவதும் தோரணங்கள் நாட்டியிருப்பதாக தான் கண்ட கனவை தோழியரிடம் கூறுகிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.